வணக்கம் நண்பர்களே. நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ராணி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராணி மீனாட்சி. இவர்களுடைய ஆட்சி காலம் 1704 1736. இந்த ராணி மிக சிறப்பான ராணி. வரிசையில் இவங்களுடைய பெயரும் பட்டியலிடப்பட்டிருக்கு. இந்த ராணி என்னென்னலாம் செஞ்சாங்க, இவங்களுடைய ஆட்சி காலத்தில் என்ன நடந்தது அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். மதுரை நாயக்க மன்னராட்சி ராணி மீனாட்சியினுடைய ஆட்சி. இவர்களுடைய ஆட்சி காலம் சுமார் 1704 1736. மதுரை நாயக்க அரசர் மூலம் விஜயநகர அரசின் பிரிவான நாயக்கர் அரசாட்சியின் ஓர் இறுதி அரசி இவர்கள். மதுரை நாயக்கர் ராஜ்யத்தின் இறுதி சக்தி வாய்ந்த பெண் மன்னர்களில் இவங்களும் ஒருத்தங்க. இவங்களுடைய பிறப்பு மற்றும் குடும்பம். ராணி மீனாட்சி ராஜமாணிக்க நாயக்கரின் மனைவியாக இருந்தார். அவரது கணவர் அரசர் விஜயரங்க சக்கரவர்த்தி. அவர்களுக்கு தம் சொந்த பிள்ளைகள் இல்லை. எனவே பாண்டிய மரபில் பிறந்த ஒரு சிறுவனை விஜயரங்க சக்கரவர்த்தி தத்தெடுத்தார். அரசாட்சியில் பங்கேற்றார். கணவர் இறந்த பின் ராணி மீனாட்சி மதுரை நாயக்க அரசரின் நிர்வாகத்தை தன்னுடைய தத்து பிள்ளையினுடைய நாமத்திலே அவரும் சேர்ந்து மேற்கொண்டார். சிறந்த நிர்வாகி. இவர் ஒரு பயங்கரமான நீதிமான், கல்விக்கான ஆதரவாளராக இருந்திருக்கிறார். இவருடைய பீரியடில் நிறைய கல்விக்கான திட்டங்களை அந்த மக்களுக்கு இவர்கள் செய்திருக்கிறார்கள். வரி விதிப்பு, நீர்ப்பாசனம், கோயில்கள், கல்வி மற்றும் கலாச்சார வளர்ச்சியில் இவங்களுடைய பங்கு முக்கியம். இவங்க பங்கு இல்லாமல் அதெல்லாம் சிறப்பாக நடைபெறலை அப்படின்னு கூட சொல்லலாம். இவங்க நிறைய பிரச்சனைகளை சவால்களாக எடுத்து அதை சாதித்திருக்கிறாங்க. தஞ்சாவூர் மராத்தியர்கள், முகலாயர்கள், ஹைதராபாத் நவாபுகள் போன்ற பலருடைய தாக்குதலை ஒரு தனி ராணியாக நின்று இவர்கள் ஜெயித்து காட்டியிருக்கிறாங்க. இவங்க எல்லா பெண்மணிகளுக்கும் ஒரு சிறந்த முன்னுதாரணம். அவர்களுடைய ஆட்சி காலத்தில் அரசியல் சதிகள், துரோகங்கள், யுத்தங்கள் இது எல்லாமே நிறைய இருந்தது. மதுரை நாயக்க மண்டலம் பூரணமாக வீழ்ச்சி கண்டது இவங்களுடைய ஆட்சியோடு தான். இவங்க தான் லாஸ்ட்டு. ராணி மீனாட்சி இறுதி காலத்தில் ரொம்ப மனவேதனையோடு இருந்ததாக வரலாற்றில் கூறப்படுகிறது. தன்னை தானே தீயில் தள்ளி கொண்டு உயிர் துறந்திருக்கிறார் அப்படின்னு கூட ஒரு செய்தி பதிவாயிருக்கு. ராணி மீனாட்சியினுடைய ஆட்சி நினைவுகள், அவங்களுடைய ஞாபகமாக கோயில்களாகட்டும், கட்டடங்களாகட்டும், கல்வி வளர்ச்சியாகட்டும், சமூக நலத்திட்டங்களாகட்டும், இவங்களை போல சிறந்து இனிமேல் யாராவது செய்வாங்களான்ற அளவுக்கு இவங்க செய்துட்டு போயிருக்கிறாங்க. மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுடன் அவரது பெயர் இணைந்துள்ளதால் மக்கள் மத்தியில் அவர் ஒரு பெரிய இந்த சிறப்பான ராணிக்கு ஒரு லைக்கும் ஒரு சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள்.